வெல்கம் டு அம்மாஸ் ஃபுட் ஜேர்னி. உடம்பிற்கு குளிர்ச்சி தரக்கூடிய திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க. கிராமத்து ஸ்டைலில் எளிய முறையில் செஞ்சு காட்டுறேன். வெரி நைஸ். 3/4 கிலோ புள்ளி திருக்க மீனை சுத்தமாக தேய்ச்சி கழுவி வச்சுக்கலாம். 20 பூண்டு பொருட்களையும் 15 நாட்டு வெங்காயத்தையும் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பும் பெரிய எலுமிச்சம்பழம் சேர்த்து புளியையும் சேர்த்து ஒன்றா காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் வடிகட்டி வச்சுருக்கிற புளி கரைசலில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் முழு மிளகு, கறி வடகம் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இடிக்கல்ல மிளகையும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம். இடிக்கல்ல இடித்து போடுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இப்போ இடிக்கல் இல்லாதவங்க மிக்சியில் 2 பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. தட்டி வச்சுக்கிற பூண்டு மிளகாய் மசாலா புளி தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆயில் கம்மியாக ஊற்றி தான் செய்ய போகிறேன். நீங்கள் கூடுதலாக வேணுன்னா ஊற்றி செஞ்சுக்கலாம். சட்டி சூடி ஏறினதும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் பூண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரலையும் வதக்கிக்கலாம். திருக்கை மீன் குழம்புக்கு தக்காளி சேர்க்க தேவையில்லை. மிளகு பூண்டோட வாசனையை தக்காளி கம்மி பண்ணிவிடும். கலர் மாறிடுச்சு, மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க புளி தண்ணியோட 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தோட கலந்து வச்சுருக்கேன். அதை சட்டியில் ஊற்றிக்கலாம். உடனே கழுவி வச்சுருக்கிற மீனையும் குழம்போட சேர்த்துடலாம். மற்ற மீன் மாரி இது லாஸ்ட்டாக போடக்கூடாது. இது உடனே போடுறதுனால தான் இதோட ஃப்ளேவர் இறங்கி குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். மீனும் கரையாது. 4 பேருக்கான குழம்பு பக்குவம் இது. மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டு செஞ்சுக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கேப்பில் முட்டையை வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 நிமிஷம் குழம்பை கொதிக்க விட்டுக்கலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் கிளம்பி வந்துடுச்சு. மீனை செக் பண்ணிவிட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டையும் பாயில் ஆகிடுச்சு, குழம்புல எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே பக்குவத்தில் நீங்களும் குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, சாதமும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். புள்ளித்திருக்க குழம்பு, அந்த மிளகோட வாசம், பூண்டுனுடைய ஒரு ஃப்ளேவர், அருமையான திருக்கை மீன் அப்படி மணல் மாதிரி இருக்குது. அடாடா, சூப்பரான கிரேவி. இந்த வெயிலுக்கு இந்த திருக்கை மீன் ரொம்ப குளிர்ச்சியானது. மீன் துண்டு என்ன அதில் பாருங்கள், பூண்டு மிளகு போட்டு, மிளகு பூண்டு போட்டு மீன் குழம்புலேயே இது ஒரு வித்தியாசமாக மிளகு பூண்டு போட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லா கரைக்கும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும். சூப்பரான சமையல், அருமையான சமையல். வெரி குட்.
டேஸ்டியான அண்ட் ஈஸியான குக்கிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.